ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குவைத்ல இருந்து 3 பெரிய முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. குறிப்பா மருத்துவ பரிசோதனை தொடர்பான மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. புதிய விசா மற்றும் பழைய விசா வைத்திருப்பவர்கள் எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இது. இனிமேல் புதிய வகை மருத்துவ பரிசோதனை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல தோல்வி அடைந்தா உடனே நாடு கடத்திடுவாங்க. புதிய விசாவில் வந்தவர்களும் திருப்பி அனுப்பப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் இது ஏன் கொண்டு வந்தாங்க, முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப என்ன மாத்தி இருக்காங்க, யாருக்கெல்லாம் பிரச்சனை வரும், யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். அதோடு மட்டும் இல்லாம 2 முக்கிய கிரைம் தகவல் பத்தியும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, மரணம் அடைந்த நண்பரை வீல் சேர்லயே விட்டு சென்ற சம்பவம் பத்தி பார்க்கலாம். குவைத்தின் முபாரக் மருத்துவமனையில நடந்த அதிர்ச்சியான சம்பவம் தான் இது. ஒரு எகிப்து நாட்டை சேர்ந்த நபர் உயிரிழந்திருக்காரு. அவருடன் இருந்த 2 இந்திய நண்பர்கள் அவரை வீல் சேர்ல அமர வச்சு மருத்துவமனைக்குள் கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க தப்பிச்சிட்டாங்க. மருத்துவமனை ஊழியர்கள் பார்த்தப்ப அந்த நபர் ஏற்கனவே இறந்து விட்டாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சிசிடிவி காட்சிகள் மூலமா 2 இந்தியர்களையும் கண்டுபிடிச்சு கைது பண்ணிட்டாங்க. அந்த 2 இந்திய நண்பர்கள் போலீஸ் விசாரணைக்கு பயந்து சட்ட பிரச்சனை வந்துரும் அப்படின்னு நினைச்சு மருத்துவ செலவு வந்துருமோ அப்படின்னு பயந்து ஓடி இருக்கலாம். இப்போது அவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், குவைத்ல யாராவது இறந்துட்டாங்க, அதை மறைக்க நீங்க முயற்சிக்கிறீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய குற்றமாகும். இது சிறை தண்டனைக்கு வழிவகுக்கும். அப்டேட் 2 வந்து பாத்தீங்கன்னா, குவைத் அரசு தற்போது போதைப் பொருட்களுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து வர்றாங்க. ஒரே இடத்துல பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பத்தி பார்க்கலாம். 160 கிராம் கோகெயின், 2.5 கிலோ ஹஷீஷ், அப்புறம் 1.25 கிலோ மரிஜுவானா, 1 கிலோ செயற்கை போதைப் பொருட்கள், 200 கிராம் ஹெராயின், 15,000 போதை மாத்திரைகள், 15 எலக்ட்ரானிக் தராசுகள், இது எல்லாமே ஒரே இடத்துல பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இது சாதாரண வழக்கு கிடையாது. இந்த தவறுனால மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை வரை செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றம் தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான எச்சரிக்கை, குவைத்ல போதைப் பொருள் பயன்படுத்தினாலும் ஆபத்து தான், வித்தாலும் மிகப்பெரிய ஆபத்து தான், கடத்தினாலும் உயிருக்கு ஆபத்து. அதனாலதான் குவைத் அரசு இப்ப மருத்துவ பரிசோதனையில ட்ரக் டெஸ்ட கடுமையா சேர்த்திருக்காங்க. தேர்ட் அப்டேட் என்னன்னா, புதிய மருத்துவ பரிசோதனை சட்டத்தை பத்தி பார்க்கலாம். முன்னாடி இருந்த சிஸ்டம்ல இந்தியாவில மெடிக்கல் டெஸ்ட் பண்ணணும், குவைத் வந்த பிறகு சிவில் ஐடி மெடிக்கல் டெஸ்ட் பண்ணணும். அப்ப என்னெல்லாம் செக் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, மருத்துவ பரிசோதனையில டிபி செக் பண்ணுவாங்க, ஹெச்ஐவி செக் பண்ணுவாங்க, ஹெப்படைட்டிஸ் செக் பண்ணுவாங்க, வேகமா பரவக்கூடிய தொற்று நோய் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஹெச்ஐவி டெஸ்ட் ஏற்கனவே இருந்துச்சு, ஆனா அது மட்டும் போதுமானதாக இல்லை அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. இப்போ என்ன சிஸ்டம் வந்திருக்குன்னா, 2 முக்கிய புதிய விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. எஸ்டிஐ டெஸ்ட் புதுசு. எஸ்டிஐ அப்படின்னா செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். இதுல என்னென்ன நோய்கள்லாம் பரிசோதிக்கப்படுறாங்கன்னா, சிபிலிஸ் அதாவது வெண்குஷ்டம் இல்லைன்னா பாலியல் மூலம் பரவும் பாக்டீரியா நோய் இருக்கான்னு செக் பண்றாங்க. நெக்ஸ்ட் கோனோரியா இருக்கான்னு செக் பண்றாங்க. கோனோரியா அப்படின்னா சூதக நோய், பாலியல் தொற்று இருக்கான்னு பாக்குறாங்க. நெக்ஸ்ட் கிளாமிடியா இருக்கான்னு செக் பண்றாங்க, அதாவது பாலியல் மூலம் பரவும் பாக்டீரியா தொற்று இருக்கான்னு செக் பண்றாங்க. அப்புறம் சில வகை வைரஸ் தொற்று இல்லைன்னா வைரஸ் பாதிப்பு இருக்கான்னு செக் பண்றாங்க. இந்த எஸ்டிஐ டெஸ்ட்ல இது எல்லாமே செக் பண்றாங்க. ஏன் இந்த டெஸ்ட்டை கொண்டு வந்திருக்காங்கன்னா, குவைத்ல தொற்று நோய் பரவுறத கட்டுப்படுத்துறதுக்காகவும் பொது சுகாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் வெளிநாட்டு தொழிலாளர்கள்னால நோய் பரவாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த டெஸ்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த டெஸ்ட்ல நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா பழைய விசாவா இருந்தாலும் உங்களை நாடு கடத்திடுவாங்க. அதுவே புதிய விசா அப்படின்னா உங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் ட்ரக் டெஸ்ட்டை மிக கடுமையாக்கி இருக்காங்க. இப்ப கவர்மெண்ட் விசா, பிரைவேட் செக்டார் விசா ரெண்டுலயுமே ட்ரக் டெஸ்ட் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. முதல் முறை பிடிபட்டீங்கன்னா வெறும் எச்சரிக்கை மட்டும் பண்ணுவாங்க. 2வது முறை பிடிபட்டீங்கன்னா நாடு கடத்திடுவாங்க உறுதியாக. ஆல்கஹால் அதாவது மதுபானம், கஞ்சா, ஹெராயின், செயற்கை போதைப் பொருட்கள், போதை மாத்திரை பயன்பாடு இருக்கான்னு இந்த ட்ரக் டெஸ்ட்ல கண்டுபிடிப்பாங்க. இந்த டெஸ்ட்னால யாருக்கெல்லாம் ஆபத்துன்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி குடிக்கிறவங்க, போதை மாத்திரை போடுறவங்க, நெக்ஸ்ட் கஞ்சா பயன்படுத்துறவங்க, சட்டவிரோதமா மருந்து எடுத்துக்கிறவங்க, இவங்க எல்லாருமே ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. இந்த டெஸ்ட் மூலமா பாதிக்கப்படாதவங்களா யாருன்னா, சாதாரண தொழிலாளர்கள், குடும்பத்துடன் வாழ்பவர்கள், சட்டப்படி இருக்கிறவங்க,
போதை பழக்கம் இல்லாதவங்க, இவங்க எல்லாருமே சேஃப்டியா இருப்பாங்க. இது எப்போல இருந்து அமலுக்கு வருதுன்னா, இந்த மாற்றம் உடனடியா நடைமுறைக்கு வந்திருக்கு. புதிய விசால வருபவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.